அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடைசி 3 மாதங்கள் 2026 கடைசி 3 மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி உங்கள் ராசியிலே பாருங்கள், குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உச்ச நிலையில் இருக்கார் குரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ராகு கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த கிரகத்தோட அமைப்பு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத காலகட்டங்களில் பாருங்கள், அக்டோபர் மாதம் கடைசி பகுதியில் உங்களுக்கு குரு அதிசாரமாக பயிற்சி ஆயிடுவார். அதாவது கடகத்தில் இருக்க குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். கிட்டத்தட்ட அது 3 மாதம் இருக்கும். அதிசாரமாகக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 3 மாதம், அதாவது அக்டோபர் கடைசியிலேருந்து ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் 3 மாதங்கள் உங்களுக்கு சிம்ம ராசியில் தான் இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ல் இருக்க கேது உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க ராகு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இது கடகராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி இப்போ பாருங்கள், உங்களுக்கு 9ல் சனி வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2023, 24, 25 கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நிறைய தொழில் இழப்பு, வேலை இல்லாமல் இருந்த நிலை, அதேமாதிரி கடன் தொல்லை அதிகரிச்சிருக்கும். குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் விபத்து சந்திச்சிருந்துருப்பீங்க. மன உளைச்சலையும் டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. முழுமையாக வெளியே வரல. ஒரு சில பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, தடங்கள் இது மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அசிங்கமானம், விபத்து, தலங்குஞ்சு நிற்கிறது, கொஞ்சம் கடன் தொல்லை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்திருக்கும். இப்போ அஷ்டமசனி இப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சுது. போன வருஷம் தான் உங்களுக்கு முடிஞ்சுது. ஆனால் இந்த வருஷம் இந்த 3 மாத காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு சில மாற்றங்கள் கடகராசிக்காரங்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர போகிறார். ராசியில் இருக்க குரு விட 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு என்ன அமைப்பு, திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். வருமானம் வரும், பணம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, கடன் தொழில் இருக்கவங்க எப்படி சமாளிக்கிற மாதிரி வரும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த வருடம் இந்த அக்டோபர் மாதம் கடைசியிலிருந்து உங்களுக்கு 2027 ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலகட்டங்கள் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் வரன் தேடி எவ்வளோதான் தேடிட்டு இருந்தாலும் அது கரெக்டான ஒரு டைமுக்கு உங்களுக்கு வரன் அமையாமல் இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது. இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். ஒன்றா கல்யாணத்துக்கு தேடிருக்காங்க, ஒன்றா பொண்ணு மாப்பிள்ளையோ பார்த்துருவீங்க. டக்குன்னு நிச்சயம் பண்ணிடுவீங்க, உறுதி பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இந்த 3 மாதத்தில் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு, டிப்ரெஷனில் இருந்தவங்களுக்கு, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ அந்த குரு என்ன பண்ணுவார்னா 2ஆம் இடத்துலேருந்து ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்த்துருவார் 5ஆம் பார்வையாக. அப்போ இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்கள வேலை கிடச்சிருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அறிவு இருக்கும், தகுதி இருக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு கரெக்டான வேலையோ கரெக்டான இது கிடச்சிருக்காது. இந்த டைம் உங்களுக்கு கரெக்டான வேலை கிடைக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கடகத்திலிருந்து 2ஆம் இடத்துல ஒரு பயிற்சியாகி உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகும். புதிய கடன், கேட்ட கடன், நல்ல விஷயத்துக்காக கடன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமில். அப்போ வேலையில் பிரச்சனை கிடையாது, தொழிலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தையும் குரு பார்த்துருவார் உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு தொழிலுக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, அதை நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலேங்க தொழிலில் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன தான் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும், தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்தாலும், வாழ்க்கையில் அடி விழுந்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்துடும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு இந்த 3 மாத காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லிடலாம். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்ப்புகள் எவ்வளோதான் எதிர்ப்பு இருந்தாலும்
எவ்வளோதான் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்த்துட்டாலே ஒரு இதை கொடுத்துருவார். வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருவார். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் வெளிநாடு போவீங்க, அப்ராடு போவீங்க, விசா கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு பிஆர் கிடைக்கும். கடந்த ஒரு 2 வருஷமாக கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு அமையும். அதனால் கவலையப்பட வேண்டாம், சரிங்களா? வராத பணம் கைக்கு வர்றது இந்த மாதிரியும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் கவலையப்பட வேண்டாம். அந்த 3 மாத காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ராசிக்கு வந்து கேது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கேது வருவார். 7ஆம் இடத்துல ராகு வந்துடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு நண்பர்களால் சில பேர் பிரச்சனை, கூட்டுத் தொழிலில் சில பேருக்கு பாதிப்பு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சில சங்கடங்கள் வந்துட்டு போகிறது. ஆனால் 2ல் இருக்க குரு கொஞ்சம் சமாளிக்க வைப்பார். இருந்தாலும் இந்த ராகு 7ல் இருந்துச்சுனாலே இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கொஞ்சம் பிரிவினை இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்னத்தில் இருக்க கேது ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு ஞானம், யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் கூட பழகணும் பழகக்கூடாதுன்னு ஒரு ஞானத்தை வந்து அனுபவப்பட்டு அந்த கேது உங்களுக்கு கொடுப்பார், சரிங்களா? ஆன்மீக சிந்தனை, இந்த ஆன்மீக எண்ணம் இதெல்லாமே இந்த ராசியில் இருக்க கேது அதிகரிக்க செய்யும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புதிய நண்பர்கள் வருவாங்க, கொஞ்சம் கவனமாக பழகுங்க. மற்றபடி திருமணமெல்லாம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேற்று இனத்தவரோட திருமணம் லவ் பண்ணிகிட்ருப்பீங்க, சக்ஸஸ் ஆகிருக்காது. வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த டைம் வந்து பெற்றோரோட சம்மதத்தோட திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு, இந்த காதல் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுதுன்னே சொல்லிடலாம் கடகராசிக்காரங்களுக்கு. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது, சரிங்க? நல்ல விஷயமா இருக்குது உங்களுக்கு. சனி வந்து 9ல் இருக்காருங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா தந்தையோட ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு வந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? மற்றபடி உங்களோட ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு கடகராசிக்காரங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. 2023, 24, 25 படாத பாடுபட்டவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த டைமில் கொஞ்சம் கிடைக்கும். இந்த 3 மாத காலகட்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே ஒரு சில மாற்றங்களை கொடுப்பார், சரிங்களா? ராகு கேது வந்துட்டாலே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தரோட கல்யாணம், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் சம்மதிக்காமல் இருந்திருப்பாங்க, இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னே சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து கடகராசி, நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமா, இல்லை பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன கிரகத்தோட அமைப்பில் இருக்கீங்க, எந்த கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியா, உங்களை எந்த பிளானட் உங்களை இம்பாக்ட் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் வயசு என்ன, அது ரொம்ப முக்கியம். பொதுவாக 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பாவகிரகங்களோட சேர்ந்து தசாபுத்தி 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி நடந்துச்சுன்னா கடன் தொல்லை, அசிங்கமான வம்பு வழக்கு பிரச்சனை, வியாதி, தலகுஞ்சு நிற்கிறது, விபத்து சந்திக்கிறது, எல்லா இதையும் கொண்டு வந்து எடுத்து விட்டுரும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா, இல்லை நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, உங்கள் வயசு என்ன இம்பேக்டில் இருக்கீங்க, இதெல்லாமே பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும், சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து 4-5 ரூட் இருக்கும், அது எந்த ரூட்டில் போகணுன்னு அவங்களுக்கே தெரியாது. கரெக்டான ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா அந்த ரூட்டை பார்த்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அவங்களுக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? அதனால் ஜனன ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு உண்டான தசாபுத்தி நடக்கும். இப்போ உங்கள் வயசு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கும். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் இந்த நவகிரகங்களோட தாக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. ஏன்னா பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் 9 கிரகத்தில் என்னென்ன தாக்கம் மனிதனோட உடம்புல இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இப்போ உங்களுக்கு சாதகமான டைமா இல்லை பாதகமான டைமா, பாசிட்டிவான காலகட்டமாக நெகட்டிவான காலகட்டமானு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து உங்கள் லைஃப் இது பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.